விசிக எந்த பதவியையும் கேட்கவில்லை என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிக பதவியை நாடவில்லை என அக்கட்சியின் எம்பி ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிக பதவிக்காக பேரம் பேசுவதாக பரவும் செய்திகள் உண்மை அல்ல என்றும் ரவிக்குமார் எம்பி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிக எந்த பதவியும் கேட்கவில்லை என ரவிக்குமார் எம்பி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குணசுந்தரி, இது பற்றிய விரிவான விவரம். வணக்கம். தற்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான அந்த 118 இடங்களை பெறுவதற்காக பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு தெரிவிப்பதற்காக கடிதத்தை வழங்கி வருகிறது. அதே போன்று தொடர்ந்து ஆதரவு வேண்டும் என்று தெரிவித்து வரும் சூழலில் தொடர்ந்து காங்கிரஸ், சிபிஐ மற்றும் சிபிஎம் அவர்கள் கட்சியின் ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் சூழலில் விசிகவும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவு கடிதத்தை வழங்கிக் கொண்டும் அதே போன்று நேரில் சந்தித்து ஆதரவு வேண்டும் என்றும் தொடர்ந்து அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து விசிக தனது ஆதரவை தெரிவிப்பதில் பல்வேறு சிக்கல்களும் இழுபறியும் நீடித்து வரக்கூடிய சூழலில் விசிக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் விசிக பதவிகளை நாடுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து தொடர்ந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் விசிகாவை சேர்ந்த தற்பொழுது எம்பி ரவிக்குமார் ஒரு எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். குறிப்பாக விசிக பல்வேறு பதவிகளை நாடுவதாகவும் கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் கூறி தற்போது பரஸ்பரம் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு முரணானவை என்றும் தற்பொழுது அந்த வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது எழுந்து வரும் விசிக மீது எழுந்து வரும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் முழுவதுமாக உண்மைக்கு முரணானது என்று அந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தர்.